கடவுள் ஏழை, நாங்கள் செல்வந்தர்கள் என்று கூறியவர்களின் கூற்றை நிச்சயமாக அல்லாஹ் கேட்டான். அவர்கள் சொன்னதையும் நியாயமின்றி நபிமார்களை கொன்றதையும் நாம் பதிவு செய்வோம். எரியும் நெருப்பின் வேதனையை சுவையுங்கள், அது உங்கள் கைகள் செய்ததற்கு காரணம் என்று கூறுவோம். மேலும் எந்த ஒரு தூதரையும் நெருப்பு எரிக்கும் பலிபீடத்தை கொண்டு வரும் வரை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கடவுள் எங்களிடம் உடன்படிக்கை வாங்கியுள்ளார் என்று கூறிய தன் அடியார்களுக்கு அல்லாஹ் அநீதி இழைக்கவில்லை. கூறுங்கள், எந்த ஒரு தூதரையும் நெருப்பு எரிக்கும் பலிபீடத்தை கொண்டு வரும் வரை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கடவுள் எங்களிடம் உடன்படிக்கை வாங்கியுள்ளார். தெளிவான சான்றுகளுடனும் நீங்கள் சொன்னவற்றுடனும் எனக்கு முன் தூதர்கள் உங்களிடம் வந்தார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஏன் அவர்களை கொன்றீர்கள்? அவர்கள் உங்களை மறுத்தால் உங்களுக்கு முன் தூதர்களும் மறுக்கப்பட்டனர். அவர்கள் தெளிவான சான்றுகள், வேதங்கள் மற்றும் ஞானம் தரும் வேதத்துடன் வந்தார்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும். மேலும் மறுமை நாளில் மட்டுமே உங்களுக்கு முழு வெகுமதியும் வழங்கப்படும். எனவே நெருப்பிலிருந்து நீக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழையும் எவரும் நிச்சயமாக வெற்றியை அடைந்துவிட்டார். இந்த உலக வாழ்க்கை மாயையின் இன்பத்தை தவிர வேறில்லை. உங்கள் செல்வங்களிலும் உங்கள் உடல்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களிடமிருந்தும் நீங்கள் ஏராளமான அவமானங்களை கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியும் இருந்தால் நிச்சயமாக அது உறுதியான காரியங்களில் ஒன்றாகும்.